ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அபியை வழக்கு விசாரணை துருவி துருவி கேட்டுட்ருக்காங்க. உழைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க யாருமே அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்பட மாட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏமா நீ அந்த ரூமுக்குள்ளே போனேன்னு கேட்குறாங்க. அவங்க சித்தப்பா, ராகவ் சித்தப்பா தான் பயங்கரமாக நோண்டி நோண்டி கேட்குறாங்க. பேனா எடுக்கத்தான் போனேன் அப்படிங்கிறாங்க. பாட்டியும் ஆமான்னு சொல்கிறாங்க. சரிங்க, போய் முட்டு முட்டு தட்டுனா எல்லா உண்மையும் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் விசாரிக்கணும்னா விசாரிங்க அப்படிங்கிறாங்க. அபியும் எதுக்கெடுத்தாலும் நான் ரெடி தான், எல்லாத்தையும் விசாரிச்சா தான் உண்மை வெளியில் வரும், எங்கே இருக்குது யார்கிட்ட இருக்குன்னு. தேவையில்லாமல் நாங்கள் பழிய சுமந்துட்டு இருக்க தேவையில்லை, நானும் தர்மானனும் அப்படிங்கிறாங்க. ராகவுக்கு இதில் உடன்பாடே இல்லை. அவங்க திருடி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அஞ்சலியே, நானே எங்கேயாவது பொருளை தொலைச்சிருப்பேன், அந்த நகையை விட்டுருங்க, அபியெல்லாம் விசாரிக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சித்தி ஓ மேலே ஏன் பழிய போட்டுக்கிற, அவள் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். அவள் எடுக்கலைன்னா தைரியமாக இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சரிங்க, விசாரிக்கலாம் அப்படிங்கிற பைரவர் இங்கே ஓடி வராங்க. வாயில் கவ்விக்கிட்டு வராங்க. நெக்லஸை பார்த்த உடனே எல்லாரும் அப்படி காரி துப்பாத குறையா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி விடுங்க, இப்போ இதில் என்ன பொருள் கிடச்சிருச்சு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. போலீஸ் இருந்துட்டு செம்மையாக திட்டி விட்டா எந்த கிளம்பிடுறாங்க, மன்னிச்சுக்கோமா அப்படின்னுட்டு. ராகவ் நாயை தூக்கிட்டு அங்கிட்டு போயிடுறாங்க. சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முரளிக்கு செம்ம ஆப்பா போயிடுது. எப்படி இந்த நகை இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு முதல்ல அவர் யோசிக்கிறாரு. பேக்கில் தானே வச்சோம், ஒருவேளை அபி வீட்டில் விழுந்திருக்குமோ, அது விழுந்தாலும் நல்லது தான். டபுள் சாக் பாட்டு தான் அடிச்சிருக்கு. ஏன்னா அந்த குடும்பத்து மேலேயும் பழி விழுகும், இந்த குடும்பத்தையே நினச்சி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு குஜாலாவாக இருக்காங்க முரளி. ஆனால் அதை நாய் கொண்டு வந்து அவர் பேரையே கெடுத்து விட்டுருது. உண்மையிலே இன்னைக்கு அவங்களுக்கு நாயின்னு சொல்கிறத விட பைரவர்னு தான் அவங்களுக்கு சொல்லணும். பாட்டியும் அஞ்சலியும் மன்னிச்சிருமான்னு அழுகுறாங்க. இல்லைங்க, அதனால் ஒன்றும் இல்லை, நான் இந்த அசிங்கம்லாம் நான் பட்டதுக்கும் முதல் தடவை இல்லை, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வெளியில் வரும்போது நாயோடு நின்றுட்டு இருக்காங்க ராகவ். அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. அபி கண்ணிலேருந்து அப்படியே கண்ணு கலங்கிட்டு நிற்கிது. குளம் அப்படியே ததும்பி நிற்கிற மாதிரி அந்த நாயை போய் பார்த்து பேசுகிறாங்க அபி. நான் மனுஷங்களை பார்த்ததை விட ஓன்ட்ட தான் நான் பயந்தேன் இந்த வீட்டில், ஆனால் இந்த வீட்டில் மனுஷங்களை பார்த்து இப்போ பயப்பட வேண்டியதாக போச்சு. இன்றைக்கி நீ எனக்கு நல்லது பண்ணி கொடுத்துட்ட. உண்மையிலே மனுஷங்க பயப்பட வேண்டியது மிருகங்களுக்கு இல்லை, மனுஷங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்றிட்ட பைரவா அப்படின்னு அதை தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே அவங்களோட கண்ணீர் அப்படியே ராகவ் கையில் சொட்டா விழுகுது. அதை ராகவும் பார்க்குறாங்க. அந்த ராகவ் அப்படியே அவரும் இவ்வளோ உருகி போய் மெல்ட் போய் நிற்பாருன்னு நினைக்கவே இல்லை. அப்படியே என்னை மன்னிச்சிருன்னு கேட்காம கேட்டது மாதிரி இருந்துச்சு. அப்போ கூட மன்னிச்சிருன்னு சொல்லலை. இந்த சீன் அப்படி இல்லை போல இருக்குது. அபியும் அழுதுகிட்டே போகிறாங்க. நம்ம கண்ணே கலங்கிரும் அந்த சீனுக்கு. அழுதுகிட்டே அந்த நாயையும் ராகவையும் பார்த்துட்டே கேட்டுக்கு வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் சோகமாக வர்றாங்க. அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, எனக்கு மனசே சரியில்லைங்க, எனக்கு நம்ம சரியில்லை, கோயிலுக்கு போவோமா வேணாமா ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை வா போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. போகிற இடத்துல 2 பேரும் பேசி முடிச்சுட்டு காரில் ஏற்றுறதுக்கு முன்னாடி 2 பேரும் தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அஞ்சலியும் முரளியும் அங்கே வர்றாங்க. அவங்க அத்தை அபி அத்தை, என்னது அஞ்சலி கூட இப்படி நெருங்கி நின்று பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு முரளின்னு கூப்பிட்றாங்க. அதுக்குள்ள ஐயோ இந்த கிளவி வேறு வந்துட்டாலே அப்படின்னுட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அபியை காருக்குள்ளே ஏற்றி விட்டு நீங்கள் போங்க அம்மம்மா, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவரும் தலைமறைவாயிடுறாங்க. அதுக்கப்புறம் தம்பின்னு தேடி பார்க்குறாங்க, காணோம். என்ன இது காணமே, நல்ல வேலை இவகிட்டேருந்து தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா அஞ்சலி மட்டும் கேட்டிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு இங்கிட்டு நிம்மதி பெருமிச்சு விட்றாங்க. அந்த அத்தைக்காரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முரளியும் சாப்பிட வர்றாங்க. அணுகிட்ட எதுவுமே சொல்லாமல் அபி இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே தம்பி உங்களை அந்த பொண்ணோட அஞ்சலி கூட பார்த்தனே, உங்களுக்கு தெரியுமா, பேசியிருக்கீங்களா? அது இல்லை, அன்னைக்கே நமக்கு தெரியுமில்ல, நான் ஃபோட்டோ எடுக்க வந்திருந்தேன்ல அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு, அப்போ தெரியும் அப்படின்ட்டாங்க. இல்லையே, நீங்கள் நல்லா நெருங்கி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த பொண்ணு கூட கையை தொட்டு தொட்டு பேசி காரில் ஏற்றி விட்டீங்களே அப்படிங்கிறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அபி மேலே பழி போட்டாங்க இல்லையா அப்படின்னு முரளி சொல்கிறாங்க. டக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க முரளியை பார்த்து. உடனே பேச்சை மாற்றிடுறாங்க. அன்னைக்கு அபி மேலே அணு மேலெல்லாம் திட்டினாங்க இல்லையா, அந்த கோபத்தில் தான் நான் அவங்ககிட்ட இப்படிலாம் என்னை மன்னிச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் பழி போட்டாங்க அபி மேலே அப்படின்னு அந்த அம்மா மன்னிப்பு கேட்டுச்சு அப்படின்னு பேச்ச மாற்றிடுறாங்க. அப்பாடா அப்படின்னு அபி பெருமிச்சு விடுறாங்க. அப்படியா தம்பி, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ நல்ல மனசு, இவ்வளோ நாளைக்கு அப்புறமா நான் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டியில் அவங்க அத்தை எல்லாரும் போயிடுறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, ஏக்கா ஏன்னா அபி நீ ஏதோ மறைக்கிற, ஏதோ சொல்லாதேன்னு முரளிக்கிட்ட சொன்னேன், நீ என்ன சொல்லுன்னு உண்மையை கேட்குறாங்க. அவங்களும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. ஏன் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் ஒரு டவுட் நமக்கு வருது. முரளிக்கு எப்படி அவங்க மேலே நெக்லஸ் காணன்னு பழி போட்டது முரளிக்கு எப்படி தெரியும், இவங்களும் சொல்லாதேங்கிறாங்க. முரளிகிட்ட கேட்கவே இல்லையே, உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்கணும்ல. அதை அந்த சீனில் அடுத்த சீன்லாம் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறமா அபி சொல்கிறாங்க, அந்த வீட்டில் அவங்கள தவிர மற்ற எல்லாருமே பாட்டி, அஞ்சலி அக்கா எல்லாரும் என் மேலே தான் நம்பிக்கையாக இருந்தாங்க. ஏன் ராகவே போலீஸ் அனுப்புறதுலே குறியாக இருந்தார், என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அபி இப்படிலாம் நீ கஷ்டப்படுற? குட்டி பாஸ் ஒன்றுமே சொல்லலையா? ஆகாஷ் என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. அவர் அங்கே இல்லை அவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விடுக்கா இதை அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பாட்டி, அஞ்சலி, ராகவ் 3 பேரும் வர்றாங்க. உங்கள் பொட்டிக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து ஓப்பனிங் தான், நீ வந்து அபி நீ ஓனர் ஆக போகிற அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு, அதுக்கு மீறி நமக்கு ஆண்டவன் இருக்கான்னு அஞ்சலி வாயை திறக்குறாங்க. ஐயையோ நம்ம எதுவுமே இந்த வீட்டில் சொல்லலையே, இவங்க சொல்ல போகிறாங்களே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் நல்ல வேளை சொல்லாமல் விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அத்தைக்காரவங்க வாயை விடுறாங்க. இவங்க தான் ராகவ் என் பேரன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. எனக்கு தான் ஊரில் வச்சே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அத்தை. என்னது? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் வந்தீங்கல்ல அப்போருந்து தெரியும்னு சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு அபி சமாளிக்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு ராகவும் பெருமிச்சு விடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கடைக்கு வந்துடணும், கடை திறக்கிறதுக்கு. அபி அது உன்னோட கடை அப்படி இப்படிங்கிறாங்க. ராகவ் கூப்பிடுப்பா எல்லாத்தையும். ஆமாம் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. சிரித்த முகமாத்தான் ராகவ் இருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் சைலண்ட்டாக சிரிக்கிறாங்களா. உடனே அபி அணுக்கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் வாயை திறந்து சொன்னால் முத்து உதிர்ந்துருமா டென்ஷன் பார்ட்டிக்கு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட முடிச்சிருக்காங்க. நாளைன்னு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே கடத்திருப்புலாவுக்கு எல்லாம் போயிடுறாங்க போல இருக்கு. ஆகாசும் அணுவும் தனியாக அப்படியே பூ கொடுக்குறாரு. அப்படியே 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே கனவாக இருக்குது, அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வருவோமான்னு நினைக்கவே இல்லை, ஆனாலும் தைரியமாக வந்திருக்கேன், நீங்கள் என்ன தைரியத்தோட பூ கொடுக்குறீங்க அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டே பேசுகிறாங்க. அதை மாடியிலேருந்து பார்க்குற ஆகாஷ் அம்மா கீழே இறங்கி வந்து, அப்புறம் என்ன எதுக்குடி வந்த இங்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவமாக கேட்குறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.